அறிஞர் சார்பில் தான் அவருக்கு எப்பவுமே நன்றி கடனா இருக்கணும். அதன் பிறகு வந்து தண்ணீர் வசதி, அதாவது கைப்பம்பு கிட்டத்தட்ட ஒரு 5 கைப்பம்பு போட்டு கொடுத்தாரு 2006 அவர் தலைவராக இருக்கும்போது. அந்த கைப்பம்பு வந்து பிறகுதான் அனைத்து வீடுகளுக்கும் தண்ணி கிடைச்சது. இல்லைன்னா தண்ணியே இல்லை இந்த பகுதியில. அது முக்கியமான அடிப்படை வசதி நமக்கு 2 முதல்ல பெற்று தந்தது. அதன் பிறகு இந்த பகுதியில மகளிர் குழுக்கள் ஒரு 5 குழுக்கள் உருவாக்குவதற்கு காரணம் அவர்தான். அந்த மகளிர் குழுவில் எண்ணற்ற உதவிகள் கிடைச்சது. அப்படியே நம்ம பகுதியில படிப்படியாக அதன் பிறகு வந்து கவுன்சிலர் வந்து நம்ம ரோட்டு வாரம் ஃபுல்லா ஒரு 50 கார்பன் டேங்க் வச்சு கொடுத்தாரு. அது பார்த்தால மின்சார மோட்டார், அதாவது இந்த பகுதியில பாத்தீங்கன்னா அப்படியே 24 hours எனி டைம் நிக்காது. தண்ணி எல்லாருக்கும் சாப்பிடா, அதாவது வீட்டுக்கு எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ற அளவுக்கு இந்த தண்ணி, இந்த ஒரு தண்ணிக்கே நம்ம வந்து எல்லாமே விசுவாசியா இருக்கணும். அதாவது நம்ம அண்ணன் எதுக்கு செய்யணும் செய்யலாம். ஆனா நமக்கு கொடுத்த மெயின் வந்து கரண்ட்டும் தண்ணிக்கும் என்னைக்குமே இந்த பகுதியில் ஒரு ஓட்டுமே மாறக்கூடாது. அத்தனை ஓட்டு திமுக விழணும், அது அண்ணனுக்கு விழணும். இப்ப விஜய் வந்திருக்காரு, அப்புறம் என்ன புது கட்சியெல்லாம் உருவாக்கி வந்திருக்கோம். தயவு செய்து நீங்க ஓட்டு போடாதீங்க. அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா சோப்பு காட்டுறாங்க, சினிமா சோப்பு காட்டுறாங்க. அவங்க அதெல்லாம் நம்பி பின்னாடி ஏமாந்து போகாதீங்க. தயவு செய்து நம்ம விட்டு கவனிக்கணும், யோசிச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட இந்த 20 வருஷமா அவர் நம்ம காப்பாற்றி வர்றாரு. அதாவது கோர்ட்டு மூலியமா அரசாங்கம் மூலியமா நம்ம எடுக்கிறதுக்கு பல முயற்சிகள் எல்லாம் கொடுத்தலாம். அதெல்லாம் வந்து அவர் தடுத்து நிறுத்துறதுக்கு முக்கிய மூல காரணம் அவரும் நம்ம கவுன்சிலரும் முக்கிய மூத்த நிர்வாகிகள் சேர்ந்துதான். அதனால எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஓட்டுகளும் சேதராம அந்தந்த குழுவில் எத்தனை ஓட்டுதா அத்தனை ஓட்டு எந்தெந்த பாலத்தில் வந்தாலும் சரி நேரம் போய் உதயசூரியன் சின்னத்துல தான் நம்ம போடணும். தயவுசெய்து நான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன், இன்னில இருந்து மனசுக்குள்ள வச்சுங்க. நமது அண்ணன் அரவிந்தர் நமது ஓட்டு உதயசூரியன், வேற எதுவுமே நீங்க மனசுல வரக்கூடாது. விஜய் எல்லாம் நம்பி கிட்டத்தட்ட இந்த பகுதியில ஒரு 100 பேருக்கு மேல போற வரை எனக்கு தெரியும். தயவுசெய்து எண்ணி பார்க்கணும். கார்பரேஷன்ல ஒரு 150 பேர் இந்த பகுதியில வேலை செய்யறாங்க. அவங்கள எண்ணி பார்க்கணும், யாரால வேலை கொடுத்துருக்காங்க, யார் மூலியமா நம்ம பலன் அடைகிறோம், இதெல்லாம் யோசிக்கணும். இன்னைக்கு விஜய் வந்து சினிமாவை வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காரு, அதை வச்சு செலவு பண்ணுறாரு. அதை நம்பி நீங்க போவாதீங்க. அதை நம்பி போய் தான் 40 பேர் சத்தம் வீட்டுக்கு போக வர வச்சு ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு மகாபலிபுரத்துல வந்து வாங்கிட்டு போறாங்க. தப்பு. நம்ம என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நல்லது சட்டத்தை தந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இங்க 2000 குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 1500 குடும்பத்துக்கு அண்ணா வந்து போயிருக்காரு. ஆனா லோக்கலே இருக்கிறதுனால அவர் என்ன நினைக்கிறாங்க, எல்லாமே ஒரு அழைக்கணும்.